ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். ஒப்பட்டு பெங்களூரில் நல்லா மெலிசாக சாஃப்டாக செய்வாங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு நம்மளும் இன்றைக்கி நம்ம கிச்சனில் செஞ்சு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவை சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தட்டு போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கரில் 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்த பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துட்டு அது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்ததாக வேக வச்ச பருப்பையும் அதோட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கடாய் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெல்லம் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்த பிறகு அரைச்சி வச்ச பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டால் பூர்ணம் ரெடி ஆகிடும். அடுத்ததாக வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். மைதா மாவு பிசைஞ்சு வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா மெலிசாக ஒப்புட்டு தட்ட முடியும். மைதா மாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டிட்டு வாழை இலையில் வச்சு கொஞ்சமாக தட்டிக்கலாம். பூர்ணத்தையும் நல்லா உருண்டையாக உருட்டி மைதா மாவு மேலே வச்சு அதை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். மைதா மாவு நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எண்ணெயில் நல்லா ஊறின அளவுக்கு ஒப்பிட்டு ரொம்ப நல்லா வரும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டால் ஒட்டாமல் வரும். அப்படியே நல்லா மெலிசாக தட்டி தோசைக்கல்லை காய வச்சு அப்படியே போட்டுட்டு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு 1 சைடு வேகட்டுன்னு திருப்பி போட்டு 2 சைடு நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பராக நமக்கு ஒப்பட்டு ரெடி ஆகிடும். மேலே 1 ஸ்பூன் தேன் விட்டுட்டு சாப்பிட்றப்ப ஒப்பட்டு செமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.